சரி, எதுக்காக உங்களுடைய கணவருக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அதுவும் என்ன சொல்ற அவருடைய அப்பாவை நினைவுபடுத்தி போட்டோ ஃப்ரேம் கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சீங்க? அவருக்கு அப்பான்னா ரொம்ப பிடிக்கும். வரல பயிரோட அதால கொஞ்சம் சந்தோஷப்படுவாரு. வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் வாகீஷ். எத்தனாவது பர்த்டே இன்னைக்கு? 50வது. சரி, உங்களோட 50வது பர்த்டேக்கு சர்ப்ரைஸா எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து விக்கி வந்திருக்குது உங்களுக்கு கிஃப்ட் தரதுக்காக. இந்த கிஃப்ட் எல்லாம் யாரும் அனுப்பி இருப்பாங்க தெரியலையா? உங்களுக்காக அனுப்பி இருக்காங்க. இந்த பர்த்டேல நீங்க இந்த மகளோட இருக்கணும்னு சொல்லி யாரா இருக்கு கெஸ் பண்ணி பாருங்க. சிலது இந்த இடத்துல இருக்க ஆக்களா இருக்கலாம், சில வேலை இந்த இடத்துல வரையலாம் போன ஆக்களா இருக்கலாம், சில வேலை இந்த கிஃப்ட் வெளிநாடுகள்ல இருந்து கூட வந்திருக்கலாம். பெரும்பாலும் லண்டன்ல இருந்து வந்து லண்டன்லயா? லண்டன்ல யார் இருக்காங்க? அண்ணன், அவட அண்ணன், வைஃபோட அண்ணன். வைஃபோட அண்ணன்டா மச்சான் இருக்காரு அப்படியா? சரி, வேற யாரெல்லாம் அனுப்பி இருக்கலாம் தெரியலையா? சரி, உங்களுக்காக வந்திருக்க முதலாவது கிஃப்ட பார்ப்போம். ஒரு போட்டோ ஃப்ரேம் இந்த கையில இருக்குது. இது என்ன போட்டோவா இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? சில வேளை கல்யாண வாழ்க்கைக்கு முன்னாடி யாரோட சேர்ந்தெடுத்த போட்டோ ஃப்ரேம் வந்திருக்குமா இந்த நாள்ல? இருக்கலாம். கல்யாணம் ஆகியோட இருக்கலாம். 10 வருஷம் ஆகுது. அப்ப 10 வருஷத்துக்கு முன்னா ஏதோ ஒரு ரூட் இருந்திருக்கா அப்படியா? யோசிக்கிறீங்க? சரி, எதுக்கு வாங்கி பாருங்க. இந்த போட்டோ வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஏக்கத்தோடையும் ஒரு பரபரப்போடையும் பிரேம வாங்குற மாதிரி இருக்குது. சபா இப்பவே கண்ண கட்டுது. சரி, ஒரு மாதிரி போட்டோ பிரேம உடைச்சிட்டீங்க. திருப்பி பாருங்க நீங்களே. சரி, ஏன் போட்டோ வாங்கிருக்குது? அப்பாண்ட போட்டோவா? திருப்பி காட்டுங்க எல்லாருக்கும். சரி, இந்த இடத்துல உங்க அப்பா இல்லைன்னு சொல்லி இந்த மகிழ்வான தருணத்தை கொண்டாடிக்க அவரும் இந்த இடத்துல இருக்கட்டும்னு சொல்லி போட்டோ பிரேமா உங்களுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. யாரா இருக்கும் வடிவா யோசிச்சு பாருங்க. இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. உங்களோட சந்தோஷத்துக்காகத்தான். என்ன சொல்ற, உங்க கூட இருக்க வேண்டியவங்களை நினைவுபடுத்திதான் இந்த கிஃப்ட் எல்லாம் வந்துருக்கு. தெரியலையா? சரி, இந்த கிஃப்ட் வந்து இந்த இடத்துல இருக்காங்க நீங்க வந்திருந்தா யாராவது வந்துருக்கு? அண்ணன் இருந்து. அண்ணன் பேர் ரமேஷ். சரி, இந்த கிஃப்ட் வந்து ஸ்ரீலங்கால இருந்து வந்திருந்தா யார் அனுப்பி இருப்பாங்க? வைஃபோட அக்கா. அக்காண்ட பேர் சிவதர்ஷினி. என்ன மச்சான் சொல்லி உரிமையா சொல்லாம வைஃப் அக்கான்னு சொல்லி பிரிச்சு சொல்றீங்க. மச்சான் சொல்லி உரிமையா சொல்ல மாட்டியால இல்லையா? சரி, உங்களுக்கு என்ன கிஃப்ட் இருக்குது அதை கொண்டு டப்பா பண்ணல. சரி, மிகிந்த கையில இன்னொரு கிஃப்ட் வந்திருக்குது. இது என்ன இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? தெரியலையா? என்ன இருக்கலாம். சில புக்ஸ பார்த்துட்டு ஐடியா என்ன இருக்கும்னு சொல்லி. சரி, மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. என்ன இருக்குன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். ஒரு கப் வந்திருக்குது. இந்த கப்ல கூட போட்டோ இருக்கலாம். எல்லாமே போட்டோ சம்பந்தப்படுத்தி வந்திருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல மாட்ட போறீங்கன்னு மட்டும் தெரியுது. சரி, இது வந்து மஜிக் கப் வந்திருக்குது. சுடுதண்ணி ஊத்தி பார்ப்போமா இந்த போட்டோ வருதுன்னு சொல்லி. சரி, கை வேற நடக்குது. என்ன போட்டோன்னு தெரியல. எல்லா சொந்தம் பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள்தான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டோ தெரிய வருது. இப்ப கொஞ்சம் மனம் படபடப்பு குறையுது போல. சரி, என்ன போட்டோ வந்திருக்கேன்னு எல்லாம் இருக்குது. கப்பில போட்டோ ஓட்டுருக்கு. சரி, 50வது ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி போட்டோ வந்திருக்கேன். ஒரு குரூப்ல இதா ஜெயலலிதா வந்தேன்னு சொல்லி இருக்கா இல்ல? அப்ப மறுபடியும் மாட்டதான் போறீங்க. இன்னும் முடிவு தெரியல யாரு வந்தேன்னு சொல்லி. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகரமாக்கிட்டாங்க. சரி, இந்த போட்டோ எல்லாம் நீங்க ரீசெண்டா எடுத்து யாருக்கு அனுப்பினீங்க? சொன்னா இந்த போட்டோ கிடைக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு இந்த கிஃப்ட் வாங்கிருக்கீங்க. யாருக்கு அனுப்பினீங்க?
யோசிச்சு பாருங்க, பழைய ஆட்களுக்கு யாரும் அனுப்பிடுங்களோ, நான் இப்ப இப்படிதான் இருக்கிறேன், எனக்கு 50 வயசு ஆயிடுது அப்படின்னு சொல்லி அனுப்பின மாதிரி வைஃப் அனுப்பினாவது நான் வைஃப் அனுப்பினாவோ தெரியல. அப்ப வைஃப் இருக்குல்ல, நான் மாட்டினாலும் வைஃப் சேர்த்துதான் மாட்டணும் அப்படியா? சரி, உங்களுக்கு தொடர்ச்சியா கிஃப்ட் இருக்கு, அதையும் பார்ப்போம். ஸ்ரீலங்காவில தான் வந்திருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். ஸ்ரீலங்கான்னு சொன்னா யாரா இருக்கலாம்? ஸ்ரீலங்காவில உங்களை அனுப்பி வச்சிருக்கக்கூடியது யாரெல்லாம் இருக்கிறாங்க? மாமா மாமி. மாமா மாமி. அதை விட வேற யார் இருக்கிறாங்க? நம்ம மாமா மாமி அனுப்பி இருப்பாங்க. அவனோட பேர் சிவபிரகாசம் மதனி. சரி, என்னொரு போட்டோ ஃப்ரேம் தான் மறுபடியும் வந்திருக்கு. எல்லாமே போட்டோவா சம்பந்தப்பட்டு தான் உங்களுக்கு கிஃப்டே வந்திருக்குது. இந்த கிஃப்டை மிக்கிட்ட இருந்து வாங்கிக் கொள்ளுங்க. சரி, இதுல மறுபடியும் அதே கேள்விதான், என்ன போட்டோ இருக்கலாம்? ஃபேமிலி போட்டோ. ஃபேமிலி போட்டோவா? சரி, ஓபன் பண்ணி பாருங்க. இப்ப கொஞ்சம் கிளியரா இருந்தீங்க, கொஞ்சம் குறையிலும் ஆயிருக்கு, குழு கிடைச்சுன்னா தெரியல. பாபு பாபு ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போயிட்டு இருக்கு, ரணரணமா இருக்கு. யாருக்கு? சரி, உங்களுக்காக ஒரு கவிதை வரி வந்திருக்கு. இந்த போட்டோ பிரேம் முதல்ல எல்லாருக்கும் திருப்பி காட்டிட்டு அதுல இருக்கிற வசனங்களை நீங்களே ஒருக்கா வாசிச்சு பாருங்க. குவேனி. குவேனியா? யார் குவேனி? அக்காட மகள். அக்காட மகள், மச்சான மகள். சரி, மண்ட பிராமணத்துல இருந்து வந்திருக்கேன் நான். சரி, உங்களுக்கு என்ன கவிதை வரி வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போமா? 50வது ஹேப்பி பர்த்டே சித்தப்பாவிற்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்றும் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் நோய் நொடியின்றி நெடுநிய காலம் வாழ வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கமும் மகிழ்ச்சி பொங்க என் அன்பு சித்தப்பா பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம். வெள்ளை அழகோடு வெள்ளை உள்ளத்தோடு மனம் நிறைந்த மகிழ்வோடு இன்று போல் 100 வாழ வாழ்த்துக்கள். பை குவேனியன் சொல்லி உங்களுடைய பிராமணர்ல இருந்து இந்த கிஃப்ட் வந்திருக்குது. அதை விட இந்த கிஃப்ட் என்னோட இருந்து வந்திருக்குது. சோ யாரா இருக்கலாம்? மச்சால். சரி, இந்த இந்த இடத்துல இருக்கிறவரால் இருந்து வந்திருந்தா யாரா இருக்கலாம்? மச்சால். சரி, யாரான பேருன்னு சொல்லி பாப்போமா? உங்களுக்காக இந்த வாழ்த்து மடலும் அதே நேரம் ஹஜிக் கப்பும் வந்து உங்களுடைய பிராமகள் குவேனிட்டே இருந்தோம். அதே நேரம் உங்களுடைய அப்பாவோட இணைஞ்ச ஃபேமிலி போட்டோ வந்து உங்களுடைய அன்பு மனைவிட்ட தான் வந்திருக்குது. அன்பு மனைவி தரிசி தான் உங்களுக்காக அந்த போட்டோ ஃப்ரேம் அனுப்பி இருக்கிறாங்க. உங்களுக்கு அப்பான்னு சொன்னா ரொம்பவே பிடிக்குமா? இந்த இடத்துல அப்பா இல்லை என்றாலும் பிறந்த நாள் சிறப்பா கொண்டாடுற நேரத்துல அவருடைய நினைவா போட்டோ ஃப்ரேம் ஆச்சும் இருக்கட்டும்னு சொல்லி குடும்ப போட்டோ ஃப்ரேமா நினைச்சு அனுப்பி இருக்கிறாங்க. சோ சந்தோஷமா? என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய பிராமகளுக்கு? கதைக்க முடியலையா? என்ன சொல்ல, உங்களை மகிழ்விக்கணும்னு சொல்லிட்டாங்க. உங்களை கவலைப்படுத்துறதுக்காக இல்ல, உங்களுக்கு உரிய அன்பா சந்தோஷமா ஒரு நிகழ்வு நடக்க உங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும், உங்களுக்கு கிஃப்ட் தரணும்னு சொல்லிதான் இந்த இடத்துக்கு அனுப்பி இருக்காங்க. அதே நேரம் உங்களுடைய மனைவிக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? எல்லாருமே ஆர்வத்தோட இருக்கிறாங்க, என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து. சரி, என்ன சொல்ற? அன்புக்கு வார்த்தை இல்ல, அமைதி காத்துறீங்க. இருக்கிற என்ன சொல்ற, இப்ப இருக்கிற சந்தோஷத்தோடையும் பாசத்தோடையும் காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறோம். அது மட்டும் இல்லாம இந்த பிறந்த நாள்ல உங்களுடைய மனைவி சார்பாகவும் உங்களுடைய பிராமகர் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி. சரி, இன்னைக்கு உங்களுடைய கணவருடைய 50வது பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணி இருக்கிறீங்க. இந்த பர்த்டே அவருக்கு தெரிஞ்சு நடக்குதா இல்ல பர்த்டே கூட சர்ப்ரைஸா? கடைசி நேரத்துல தெரிஞ்சுட்டுதா? குடியளவு எல்லா இடமும் வருதான் சர்ப்ரைஸா சில விஷயம் செய்யணும்னு சொன்னாலும் தெரிஞ்சிடும் அது நோமல். சரி, எதுக்காக உங்களுடைய கணவருக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்? அதுவும் என்ன சொல்ற, அவருடைய அப்பாவை நினைவுபடுத்தி போட்டோ ஃப்ரேம் கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சீங்க? அவருக்கு அப்பான்னா ரொம்ப பிடிக்கும், இல்ல பயிரோட, அதனால கொஞ்சம் சந்தோஷப்படுவாரு. சரி, இந்த என்ன சொல்ற கணவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும், அவரை மகிழ்விக்கணும்னு விரும்பி இருக்கீங்க. எவ்வளவு நாள் குடும்ப வாழ்க்கை உங்க? 14 வருஷம். காதல் திருமணமா பேச்சு திருமணமா? சரி, எப்படி இருந்தாலும் நீங்க இப்ப இருக்கிற மகளோட காலந்தோறும் வாழணும்.
ஆனந்தரும் ஆளணும்னு சொல்லி வாழ்த்துறோம். நன்றி.